அடுத்த போட்டியாளர் எம்.ஜே. உமர் ஷரஃபாத் தரம் 10. இவர் பேசும் தலைப்பு இன்றைய சமுதாயத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். இன்றைய சமுதாயத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எனும் தலைப்பில் எம்.ஜே. உமர் ஷரஃபாத் உங்கள் முன்னை. எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டதே நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து அவையோர் அனைவரையும் பணிந்து வாய்ப்பளித்த தகவல் அரங்கிற்கு நன்றி நவின்று தொடங்குகின்றேன் என் பேச்சை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இவ்வரங்கில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இன்றைய மாணவ சமுதாயத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களே ஆகும். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள் என்று எழுதினார் கவிஞன் கண்ணதாசன். மாண்பு உடையவர்கள் மாணவர்கள், கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தான் மாணவர்கள், அறிவும் ஒழுக்கமும் நிரம்பியவர்கள் மாண்புமிகு மாணவர்கள் என்று மாணவ சமூகத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் இன்றைய மாணவ சமுதாயத்தினர் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. தொழில்நுட்ப வளர்ச்சி, இணைய பயன்பாடு, பொருளாதார நெருக்கடி, சமூக மாற்றங்கள், பாடசாலை வகுப்பறை சூழல் மற்றும் உளவியல் மற்றும் பல சவால்களை மாணவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். குனிந்த தலையும் நிமிராமல் படித்த காலம் போய் தலையும் தொடுதிரையை தடவுகின்ற விரல்களுமாக மாறிவிட்டனர் மாணவர்கள். கைபேசி மற்றும் சமூக வலைத்தளங்களின் அதீத பயன்பாடு மாணவர்களின் கற்றல் திறனையும் கவனத்தையும் வெகுவாக பாதிக்கின்றது. மாணவர்களின் கற்றல் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக பொருளாதாரம் காணப்படுகின்றது. குறைந்த வருமானங்களுடைய குடும்பங்களின் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகின்றார்கள். இதனால் மாணவர்கள் தமது கல்வியை தொடர முடியாமல் அவதியுறும் நிலையை எமது சமூகத்தில் காணலாம். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கிடையே அதிக அளவில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவதாகவும் மாணவர்களின் பாதுகாப்பு சந்தேகத்துக்கிடமானதாகவும் காணப்படுவதால் மாணவர்கள் அச்சத்திற்குள்ளாகி இடை நடுவே விட்டுவிடும் காட்சியை எமது சமூகத்தில் காண முடிகின்றது. அதை தொடர்ந்து இலங்கையின் அரசாங்கம் மாற மாற கல்வி திட்டங்களும் ஆட்சிக்கு வரும் அதிகாரிகளினால் மாற்றிக்கொண்டே வருகின்றது. இதனால் மாணவர்கள் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை அடைகின்றார்கள். இன்று அதிக அளவிலான மாணவர்களின் தேர்ச்சி மற்றும் இலக்குகள் குறித்து மன அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார்கள். சரியான இலக்குகளை திட்டமிடுதல், அவற்றை பின்பற்றுதல் போன்றவற்றில் பயமும் குழப்பமும், தோல்வியை பற்றி அச்சம் கொள்வது, அவற்றை எதிர்கொள்ள தயங்குவதும் போன்ற பல்வேறு உளவியல் மற்றும் தனிப்பட்ட சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இவ்வாறு மாணவர்கள் சமுதாயத்தினர் எதிர்கொள்ளும் சவால்களை பேச போனால் பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக மாணவன் என்ற வகையில் சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி என உணர்ந்து அவற்றை வாழ்க்கையை மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இவ்வாறான சவால்களை தீர்த்து ஒரு சுமூகமான நிலைக்கு மாணவர்களை இட்டுச் செல்ல வேண்டிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கிறது என்றும் கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக சிறப்பாக தெளிவாக ஒரு வித்தியாசமான பேச்சு துணியில் அவர் பேசியிருந்தார்.